எல்லை மீறிய கங்கனா, நடு ரோட்டில் அதிரடி கைது. ராகுல் வச்ச ஆப்பு. அதாவது ராகுல் காந்தி மது அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு பாராளுமன்றத்துக்குள் வருகிறாரா என்ற சோதனை செய்ய வேண்டும் என்று பாஜக எம்பி கங்கனா ரனௌத் தெரிவித்தார். தற்போது பாராளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 2ஆம் நாள் இன்று 2024 முதல் 2025க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் தகவல் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக உள்ளது என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை இல்லை என்று தமிழ்நாட்டில் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். சர்க்கரை வியூகத்தை உடைத்து எறியும் காலம் விரைவில் வரும் என்று தெரிவித்தார். அதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அமளியிலும் ஈடுபட்டதால் பாராளுமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி பேச்சு குறித்து பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரனௌத் தெரிவித்துள்ள கருத்துக்கு பெரும் சர்ச்சையாகியுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கங்கனா ரனௌத், ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் மோடியை பற்றி ராகுல் காந்தி பேசுவது தவறான முன் உதாரணமாகும். ராகுல் காந்தி தொடர்ந்து இப்படி பேசி வருவதை பார்க்கும்போது மது அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்தியவாறு பாராளுமன்றத்துக்குள் வருகிறார் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. அவரை பாராளுமன்றத்துக்குள் வைத்து சோதனை செய்ய வேண்டும் என்று கங்கனா ரனௌத் தெரிவித்தார். மேலும் இந்த நிலையில் கங்கனாவின் இந்த எல்லை மீறி பேச்சால் இவருக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் பலரும் பல மாவட்டங்களில் இருந்து இவர் மீது புகார்கள் கொடுத்துள்ளனர். இதன் விளைவாக நடிகை கங்கனா ரனௌத்தை கைது செய்யப்படவும் அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.